ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி மார்க்டு உமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை போலீஸ் வந்து கண்டெய்னர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்க யாருன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் அவங்க மேலே ஒரு அட்டாக் நடக்குது. அப்படி அவங்க யாரு தான் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினான டிடெக்டிவ் ஆனா கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அப்படி அந்த லேடி யாரு, அதையும் தாண்டி அவங்கள போட்டு தள்ள நினைக்கிறது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்துருக்க ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்லயும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் பொசிஷன்ஸ் எல்லாம் தத்ரூபமா சூப்பராகவே இருந்தது. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணி சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்னு எல்லாத்துலையும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருந்தாங்க. பெருசா எங்கேயுமே லேக் அடிக்கல. ஒரு சில இடங்களை தவிர ஒரு சில இடங்கள் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கவும் தான் செஞ்சது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் அவனோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.